அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளின் கருத்துக்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் அம்மாப்பட்டினம் அன்னை கதீஜா அரபிக் கல்லூரியினுடைய தாளாளர் சகோதரி நஜ்மா அவர்கள். இவருடைய தனி சிறப்புகள் என்று நாம் குறிப்பிட வருவது, முதுகலை பட்டவியல் அதாவது எம்ஏயில் 3 எம்ஏ பட்டங்களை பெற்றிருக்கிறார். அதில் சைக்காலஜி, எம்ஏ ஆங்கிலம், எம்ஏ அரபிக் என்று 2 மொழி பாடங்களிலும் முதுகலை பெற்றிருக்கிறார். அதோடு கல்வியில் சார்ந்து பிஎட் பட்டமும் பெற்றிருக்கிறார். தற்பொழுது அவரை நாம் காண்பதனுடைய நோக்கம், சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கல்வியாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் இவருடைய கல்வி பணிக்காக அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய அனுபவங்களை வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவரை சந்திப்பதில் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் பெருமை கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை போன்ற ஆளுமைகளை சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு வைக்கிறதுல வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையுது. உங்களுடைய கல்வி பணிகளை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. முதற்கட்டமாக வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு என்னுடைய சலாத்தினை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உங்களுடைய பணியை பற்றி நான் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும்போது பல்வேறு தரப்பட்ட துறைகளிலும் கவனம் செலுத்தி, அரசியல், மார்க்கம், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் என்ன, தேவைகள் என்ன, இந்த சொசைட்டிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத எதிர்பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணி சிறப்பாக போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும். இன்னும் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கணும் அப்படிங்கிறதையும் நான் முதற்கட்டம் என்னுடைய துவாவாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் என்னுடைய பணி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது என்னுடைய சொந்த ஊரான குமரி மாவட்டத்தில் என்னுடைய முதற்கட்டமான கல்வி பணியானது ஆரம்பமானது. அதாவது இஸ்லாமிய குழந்தைகளுக்கான கல்வி என்பது, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில அறம் சார்ந்த கல்வியை இணைச்சு கொடுத்தாதான் அந்த கல்வி வந்து சிறப்பான கல்வியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இஸ்லாமிய குழந்தைகளுக்கான கல்வி இஸ்லாமிய பாடத்திட்டத்தோடு இணைஞ்சிருக்கணும். அவர்கள் எப்படி வந்து தமிழை படிக்கிறாங்க, இங்கிலீஷை படிக்கிறாங்க, மேத்தமெட்டிக்ஸை படிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் அகலாக்க படிக்கணும், ஒழுக்கவியலை தெரிஞ்சுக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கணும், குர்ஆனை வந்துட்டு தெளிவா ஓத தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளை வரக்கூடிய தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுனால முதல் கட்டமாக என்னுடைய கல்வி பணியை என்னுடைய சொந்த ஊர்ல ஆரம்பிச்சேன். அதற்கப்புறமாக என்னுடைய கணவர் வந்து வேலை நிமித்தமா சென்னையில இருந்ததுனால சென்னை அருகில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல 2 கல்வி ஸ்தாபனங்களை நிறுவினோம். ஒண்ணு வந்து சிபிஎஸ்இ அடிப்படையிலையும், இன்னொன்னு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல். ரெண்டையுமே வந்துட்டு நாளே முழுக்க அதுல இருந்து எல்லா விஷயம் நிர்வாகமும் கவனிச்சு அந்த ஸ்கூல்ஸ் இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா போர்டு எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்டோட அந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அதனோட தொடர்ச்சியாகத்தான் இப்ப நம்ம அம்மாபட்டினம் அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில இஸ்லாமிய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தயாரிப்புல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் பெண்களை வந்து கல்வியாளர்களாக கொண்டு வரணும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய சொசைட்டில, சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெரிய பணியை வந்துட்டு அன்னை கதீஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து நடைபெற்று கொண்டிருக்கனால அதோட இணைச்சு நாம வந்து இந்த பணியை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய பதில இருந்து எனக்கு ஒரு சில கேள்விகள் தோணுது. நான் ஒவ்வொன்றா வரேன். இப்போ நீங்கள் ஒரு அறம் சார்ந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிங்க. அப்போ உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கல்விங்கிறது வந்து வணிகமயமாயிட்டு வர்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இதனுடைய தாக்கம் வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல் கட்டமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, கரண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூ என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சமூகம் எப்படி வந்து நம்ம அதிகமா உணவுக்காக செலவிடுறோமோ, அதிகமா வந்து வாழ்வியல் தேவைகளுக்காக செலவிடுறோமோ, அதுல வேற வழியே இல்லாமல் ஒரு பங்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல்விக்காகவும் செலவிட்டாகும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடார் சமூக மக்களை நம்ம எடுத்துக்கிட்டா பார்த்தா கூட
என்னுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நான் என்னுடைய சிறு வயதுல பார்த்ததுக்குமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா தலை சிறந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை கல்வியில கொண்டு போய் உட்கார வைக்கிறதுல எடுத்த முயற்சி. பொருளாதாரத்துல பின்னடைவு இருக்கும், தினசரி கூலி வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா கல்விக்காக செலவு பண்றதுக்கு எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாம செய்தனுடைய பிற்பாடு இன்னைக்கு எப்படின்னா ஒரு அதிகாரமிக்க சமூகமாக, ஆளுமை மிக்க சமூகமாக இன்னைக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல்ஸ் நீங்க விசிட் பண்ணி பார்த்தாலும் நாடர் சமூகத்தினுடைய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அங்க ஒரு கல்வியாளராக, ஒரு பிரின்சிபலாக, ஒரு டீச்சராக உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த சொசைட்டி டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ற போது நம்மளுடைய தேவைகள் சிலதை குறைத்து விட்டாவது நம்ம கல்விக்கு செலவு பண்றதுக்கு நாம முதல்ல தயாராகணும். இன்னைக்கு இது காலத்தினுடைய கட்டாயம். அப்ப நம்மளுடைய ஆடம்பர தேவைகளோ இல்ல மற்ற தேவைகளை குறைத்து விட்டு நாம கல்விக்காக செலவிடுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டாயமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம எல்லாருமே உணர்ந்தா மட்டும்தான் மாற்றம் அப்படிங்கிறது அதிக அளவுல உருவாக முடியும். தரம்னு ஒண்ணு கொடுக்கும்போது சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பரவலா இஸ்லாமிய சமூகத்தின் மீது கேள்வியாகவும் எடுத்துக்கலாம், அதை விமர்சனமாகவும் வச்சுக்கலாம். அதாவது இஸ்லாமிய சமூகம் மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு, இது பல தடவை நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் நம்ம இதை பற்றி விவாதிச்சிருக்கோம். இருந்தாலும் இதை உங்களோட கருத்தை நான் அறிய விரும்புகிறேன். மார்க்க கல்வி உலக கல்வின்னு ஒரு பிரித்ததன் காரணமாக இன்றைக்கு மார்க்க கல்விக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை, அதாவது ஒரு அழுத்தத்தை இந்த உலக கல்வி என்று நாமே சுட்டி கொண்ட இந்த கல்விக்கு கொடுப்பதில் நம்முடைய முனைப்பு குறைவாக இருக்கிறதா? அதாவது கட்டாயமா இது ஒரு கொஸ்டின் தாண்டி ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது என்னவோ உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. இதற்கு நான் உங்களுக்கு கருத்தா சொல்றதை விட இன்னைக்கு செயல்பாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய அன்னை கதிஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில 3 வருடம் யூஜி படிப்போட சேர்த்து நாங்க என்ன பண்றோம்னா இஸ்லாமிய கல்வியும் சேர்த்து கொடுக்குறோம். ஆலிமா பட்டதாரிகளாகவும் அதே நேரத்துல இளங்கலை படிப்பை ரெண்டையுமே முடிச்சு மாணவிகள் வர மாதிரி வச்சுக்கிறோம். இந்த மாணவிகள் எப்படி அரபு மொழியில இலக்கணத்தை, அதே மாதிரி அரபினுடைய இன்ன கலைகள் இருக்கு பாருங்க, தப்சீர்னு சொல்லுவோம், பிக்குன்னு சொல்றோம், இது இந்த கலைகளை எல்லாம் எப்படி பயின்று வர்றாங்களோ இதே மாணவிகள் தான் வருஷம் ரேங்க் ஹோல்டர்ஸா வர்றாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியுடைய ரேங்க் ஹோல்டர்ஸா எங்களுடைய கல்லூரியுடைய மாணவிகளே வர்றாங்க. அது பொதுவாக நமக்கு நீங்க சொல்றத ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த துறையில புலமை பெற்றவங்களால அந்த துறையில சாதிக்க முடியாது. அதாவது உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. உலக கல்வியில புலமை பெற்றவங்களால மார்க்கத்துல சாதிக்க முடியாது, மார்க்க கல்வியில புலமை பெற்றவங்களால உலக கல்வியில சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொதுவான போக்கு இருக்குன்றது உண்மை. ஆனா அதை நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் அப்படிங்கறது பார்க்கும்போது இந்த மாணவிகள் என்ன பண்றாங்க, வருஷம் ரேங்க் ஹோல்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் மாணவிகள் சிறப்பான முறையில வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அது நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எங்களோட கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் மாணவிகள் சிறப்பாக ரேங்க் ஹோல்டர்ஸாக உருவாகி வராங்க. ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம அடைஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா பொதுவா ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி உரிமை அல்ல ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்விக்கான வாய்ப்புகளை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல பெற்றோர்களிடத்துல சின்ன ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு பரவலா இஸ்லாமிய சமூகத்தின் மீது கருத்து வைக்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய பார்வை, உங்களோட அனுபவம் என்ன? ஆமா, அது நீங்க சொல்லக்கூடியது நிதர்சனமான உண்மை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேரண்ட்ஸாலையும் சரி, நம்ம வெளியே சந்திக்கக்கூடிய நிறைய மக்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில வரக்கூடிய அதுக்கான மறுமலர்ச்சி அப்படிங்கறத அவங்க லைவா பாக்குறதுனால அதனுடைய ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். பெண்களை பட்டதாரிகளாக, கல்வியாளர்களாக, பெண்களை அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல பெற்றோர்களிடத்துல இப்ப சமீப நாட்களாக நிஜமாவே ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா முதல்ல ஹிரா குகையில் இருக்கும் போதே சொல்லி கொடுத்தது என்னன்றது நமக்கு தெரியும். இக்ரா, நபியே நீர் ஓதுவீராக அப்படின்றதான் சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் தஆலா நபியே நீ சொல்வீராகன்னு சொல்லல. சொல்வீராகன்னா குல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, குல் அப்படிங்கறத யூஸ் பண்ணல, இக்ரா. அப்ப நீங்க படிக்கணும்,
ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவர், ஒரு விஷயத்தை ஆளுமைப்படுத்தக்கூடியவர், ஒரு விஷயத்தை வந்து கவர்ன் பண்ணக்கூடியவர் வந்து என்ன செய்யணும்? முதல்ல படிச்சா. அப்ப நம்மளுடைய பெண்கள் அப்படிங்கிறவங்க நாளைக்கு அவங்களுடைய வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல அவங்க தன்னுடைய பணிக்காக, சொசைட்டியுடைய சர்வீஸ்க்காக வெளியே வரலாம். அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்துல கூட அவங்கவுங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் ஆசிரியர்களாக உருவாகணும், அவர்கள் வந்து வழிகாட்டியாக இருக்கணும், அந்த குடும்பத்தை சரியா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பெண் குழந்தைகளை படிக்க வச்சே ஆக வேண்டும். இந்த செய்தி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ரீச் ஆகி நம்ம சமூகத்தை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெற்றோர்களும் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல ஆர்வம் காட்டி வர்றாங்க. அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, என்ன மாதிரியான துறைகளை வந்து பெண் குழந்தைகளுக்கு சரியாக இருக்கும், என்னென்ன துறைகள் அவர்களுக்கு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க, பெற்றோர்கள் தவறளிச்சிடுறாங்க. சோ பிள்ளை என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கி விட்டுறோம். குழந்தைய வந்துட்டு நம்ம பெண் குழந்தைகளை வந்துட்டு கம்பெனிக்கு அனுப்புறதோ இல்ல மத்த வேலைகளுக்கு அனுப்புறதோ சாத்தியப்படாத கல்வி முறைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறதை தவிர்த்து எது பெண் குழந்தைகளுக்கு சாத்தியப்படுமோ, ஃபியூச்சர்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எது உதவிகரமாக இருக்குமோ, அதே மாதிரி அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் நிர்வாகம் பண்றதுக்கு, அவர்களுடைய குழந்தைகளையும் அவர்கள் வளர்க்கறதுக்கெல்லாம் எந்த கல்வி யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கிறது தான் நாம வந்துட்டு பெற்றோர்களுக்கு அடுத்த கட்டம் அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் என்னுடைய அடுத்த கேள்வி ஏதாவது தான் இருந்தது, பெண்களுக்கு எந்த மாதிரி துறைகளை வந்து அவங்க சாதனையாளர்கள் மாற முடியுங்கிறத நீங்க சஜஸ்ட் பண்ணலாமே? என்ன மாதிரி கல்விகளை வந்து அவங்க வந்து ஒரு உயர்கல்வி வரைக்கும் போய் அல்ல அந்த டாக்டரேட் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உள்ள எந்தெந்த கல்விகளை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணீங்க? டெஃபினட்டா வந்துட்டு இது வந்து பேஸ்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். குழந்தைகளுக்கு எந்த துறையில வந்துட்டு ஆர்வம் இருக்குதோ அதை சார்ந்துதான் நம்ம பயிற்சி கொடுக்கணும், அதுல மாற்றம் இல்லை. அதுல எங்க அதிகமா வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம அவர்களுடைய ஆர்வத்தினுடைய அந்த லிமிட் வந்துட்டு அவர்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த கல்வியினால எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுதோ அந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு தவிர்த்து, உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஆசைப்படுது, நான் வந்துட்டு ஒரு பிசிஏ பண்றேன் இல்ல வேற ஏதோ ஒரு கோர்ஸ் பண்றேன், அது வந்துட்டு என்ன வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு கொண்டு போகும், இல்ல என்ன ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா உருவாக்கும், இந்த மாதிரி ஒரு ஆசைப்படுது அப்படின்ற போது அவர்களுடைய அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்துட்டு எது ஆப்டாக வருமோ அப்படிங்கிறத கணிக்க வேண்டிய இடத்துலையும் கைடன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் பெற்றோர்களும் இருக்க வேண்டும், கல்வியாளர்களும் இருக்க வேண்டும், அவர்களுக்கான ஆசிரியர்களும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவா இன்னைக்கு நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சாத்தியப்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற துறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆசிரியர் துறை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது திருப்பி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைஞ்ச ஒரு அருள் நிறைந்த துறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆசிரியர் துறை தான். ஆசிரியர் துறைக்கு ஏற்ற மாதிரி பெண்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது வெறும் ஆசிரியராக மட்டுமல்ல, அவர்களை தலைமை பொறுப்பாளர்களாக நம்ம உருவாக்கலாம், பாடத்திட்டத்தினுடைய வடிவமைப்பாளர்களாக நம்ம கொண்டு வரலாம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இது மாதிரியான செயல் திட்டத்துக்கு ஆட்கள் தேவைகள் இருக்கு. அதே நாம வந்து இந்த மாணவிகளுக்கு நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பது அவர்களுடைய குழந்தைகளுக்கே அவர்கள் வந்துட்டு ஒரு ஆசிரியராக இருந்து அந்த குழந்தையை வழிநடத்துறதுக்கு ஏற்ற முறையில இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான கல்வித்துறையின் பக்கம் நாம அவசியம் பெண்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி என்பது அது ஒரு வெறும் பொருளாதார வளர்ச்சியாகவோ இல்ல அது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியாகவோ நம்மளால பார்க்க முடியாது. ஒரு சொசைட்டியினுடைய வளர்ச்சியாக நாம் அவசியம் அந்த வளர்ச்சியை பார்க்கலாம். பெண்களை கல்வியாளர்களாக இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பெண்கள் சார்ந்த வளர்ச்சி என்பது சமூகத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆசிரியை பணியிலிருந்து ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி, இப்போ கல்லூரியினுடைய நிர்வாகிங்கிற உங்களுடைய பயணம் வந்து நீண்ட நெடிய பயணம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய வளர்ச்சியை பார்த்துருப்பீங்க, சில சவால்களையும் சந்திச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்தித்த விஷயங்களை நீங்கள் சவாலாக நீங்கள் வந்து எதிர்கொண்ட விஷயங்கள் என்னலாம்? அவசியம் அதை ஷேர் பண்ணி ஆகணும். அப்படின்ற போது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸை வந்து இணைக்கிறதுல, இஸ்லாமிக் எஜுகேஷனையும் நம்ம இணைத்து கொடுக்கறதுல நிறைய சவால்கள் வரும். அந்த பாடத்திட்டம், நம்மளுடைய நேரம், நாட்கள், ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு இத்தனை ஒர்க்கிங் டேஸ், 220 ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு நாம போட்டு வச்சிருக்கக்கூடிய பாடத்தையும் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும்.
அதே மாதிரி ம், ம், காலேஜுக்கும் அப்படித்தான். அந்த குறிப்பிட்ட ஒர்க்கிங் டே ஸ்கூல்ல இது ரெண்டையும் இணைச்சு பண்ணும்போது சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாடத்துக்கு வந்து பாடத்தினுடைய நேரத்தை அதிகப்படுத்தணும். ம், சனிக்கிழமைகள்ல ஸ்கூல்ஸ்லயும் சரி, பிரைமரி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா மண்டே டு ஃப்ரைடே ம். தான் ஒர்க்கிங் டே பண்ணுவாங்க. தேவைப்பட்டா ஓகே. சனிக்கிழமைகள்ல அது மாதிரி ஒரு ம், ஒர்க்கிங் டே அதிகமா போட்டு இது மாதிரியான ம், நேரங்கள்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கவனத்தை கவன குவிப்பு அதுல அதிகமா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ம், வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். நீங்க கேட்ட ம், மாதிரி இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான், பட் பயப்பட ம், வேண்டிய விஷயம் கிடையாது. ம், சேலஞ்சிங்கான விஷயம்தான். போக 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 அது ம், வந்துட்டு ஒரு ம், ஸ்டேபிளுக்கு வந்துடும். அதாவது ம், குறிப்பா இப்போ இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லயும் சரி நம்ம காலேஜ்லயும் சரி பண்ண ம், ஆரம்பிச்சு ஒரு ஜெனரேஷன் அதை ஒரு சிஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ம், அடுத்து வரக்கூடிய தலைமுறை அதை சிறப்பா நடத்துவாங்க. ம். இப்போ வந்து உங்களோட இதில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஒரு ஆர்வம் உண்டாயிடுச்சு. பெண் கல்வியை வந்து பெண்கள் கண்டிப்பாக கல்விங்கிறது உங்கள் இது பண்ணிட்டீங்க. இன்னும் இவங்க வந்து ஓவர் கம் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் இன்னும் இதோடைய எண்ணிக்கையும் இதோடைய சக்ஸஸ் ரேட்டும் கூடும்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள். பெற்றோர்கள் ஓவர் கம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ம், மாணவர்கள் ஓவர் கம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ம், இஸ்லாமிய கல்வி அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் பயிற்சி தான். ஸோ ஓகே. வாழ்வியல் கல்வி தான். நம்ம வந்துட்டு பெரிய ம், அளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் தியரிஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதி வைக்கிறோம்ல மற்ற ம். எஜுகேஷன்ஸ்ல, ஆமாம், அந்த ஆமாம். மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கான ரிஸ்க் எடுக்க வேண்டியது அப்படிங்கறத தாண்டி இதை வந்து ம், ஒரு வாழ்வியல் பயிற்சியா முதல்ல ஒரு ஒரு 3 மாச காலம் ஒரு 4 மாச காலம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா காமிச்சிட்டோம்னா அந்த ஈடுபாடு ம், என்ன ஆகிடும்னா அந்த ம், லாங்குவேஜை வந்துட்டு அதிகமா அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கோ மாணவிக்கோ சரியான ம், முறையில போயிட்டு ரீச் ஆயிடும். அந்த அரபி ம், லாங்குவேஜ், ஏன்னா அரபிக் லாங்குவேஜ் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல தடுமாற்ற மாதிரி இருக்கும். அது ம், புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவர்களுக்கு ம், வந்துட்டு அதுல வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாகுமே தவிர்த்து அதுல வந்து ம், பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு வாழ்வியல் பயிற்சி. நம்ம என்ன ம், படிக்கிறோமோ அதை செயல்படுத்த போறோம், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை தாண்டி 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 நம்ம வந்து தேட போறோம். இப்போ 3 ம், வருஷ காலகட்டத்துல முழுமையா ஒரு ஃபிக்ஹ் கலையோ ஒரு தப்சீர் கலையோ எந்த ஒரு இடத்துலயும் அவங்களால முழுமையா தெரிஞ்சுக்க முடியலைன்னா கூட ஒரு ம், குறிப்பிட்ட செய்தியை தெரிஞ்சுட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க ஆர்வம் எடுக்க எடுக்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கு வந்து அந்த ம். லாங்குவேஜ் பயிற்சியும் அந்த மாணவனோ மாணவியோ அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதாவது நீங்க அடிப்படையா உள்ளது தெரிஞ்சுக்கிட்டனால, அவங்க அத எப்போனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க. அதானே? ஆமா, டெஃபினட்டா டெஃபினட்டா அடிப்படையான இப்போ விஷயங்களை தெரியும் போது ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கணும். பயந்துட ஓகே. வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்துட்டு ஈஸியா நம்ம லைஃப் லாங் நம்ம பின்னாடியே வரக்கூடியதாக தான் மாறிடும். அது அல்லாஹ் அது வந்துட்டு இஸ்லாமிக் எஜுகேஷனுக்கு மட்டுமே அந்த சிறப்பா கொடுத்துருக்கானா என்னன்னு தெரியல. அதை படிச்ச விஷயங்கள் அவர்களுக்கு வந்துட்டு ஈஸியா கேட்ச் ஒரு சூழல் உருவாகிடும். ஓகே. இப்போ குறிப்பா நம்ம பேச வேண்டியது என்னன்னா, அ பெண்கள் வந்து திருமணம் ஆன உடனே அவங்களுடைய கல்வி கற்றல் வந்து அப்படியே நின்னு போயிரணுமா? இல்ல அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குழந்தை பேரு, இதுக்கு நடுவுல அவங்களுடைய கல்வியில வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா உண்மையிலேயே? அப்படி நீங்க உங்களுடைய அப்படி 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 அவங்க சாதிச்சு வரணும்னு நினைக்கக்கூடிய அ தாய்மார்களுக்கு நீங்க உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்? அதாவது விமன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரைட் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதாவது உரிமைன்னு நினைக்க வேண்டும். இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன், நமக்கு ஓகே, கட்டாயமாக்கப்பட்டது. சோ ஓகே. கட்டாயமாக்கப்பட்ட விஷயத்த படிச்சிருக்கிறதுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையில மிக்ஸ் பண்ண ம். வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ குறிப்பாக ஓகே. எங்களுடைய ம், கல்லூரியிலேயே மாணவிகளுக்கு நாங்க 3 வருஷ கால பயிற்சியில் இதுதான் சொல்றோம். ம், திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கிறது, குழந்தையை கவனிச்சுக்கிறது, அதுல எங்கேயுமே குறைபாடுகள் வந்துவிடவே கூடாது. அதுல குறைபாடு இல்லாமல் உன்னை ம், தரப்படுத்துறதுக்கு உங்களை வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் லெவல்லையோ கரியர் லெவல்லையோ இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ற லெவல்லையோ உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இப்ப ரசூல் ம், ஸல்லல்லாஹு அலைஹி ம், வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பெரிய கல்வியில ஆர்வலராக இருந்துதான் அவங்க பின்னாடியே போய் நிறைய கத்துக்கிட்டாங்க. ம், கிட்டத்தட்ட ம். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆம். இப்ப 2000 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஒரு மாணவி அப்படி மெமரைஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஹதீஸ சொல்றதுன்னா வெறும் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது. ம், யாரிடமிருந்து யார் மூலமாக எப்படி எந்த சூழல்ல அப்படி தொகுப்பா சொல்லணும். அப்படி ஒரு 2000 ம், விஷயத்த வந்துட்டு இருக்கக்கூடிய கல்வி முறையில ஒரு மாணவி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களை எவ்வளவு பெரிய கல்வியாளரா கொண்டாடுவோம்.
ஒரு எக்குவேஷனா, ஒரு ஃபார்முலாவை, இல்ல ஒரு தியரியை வந்துட்டு ஒரு 2000 தியரியை ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னாலே அதுக்கான வேல்யூங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக வாழக்கூடிய காலகட்டத்திலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுலயும் குறை வைக்கல. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, கல்வியை பெருக்கிக்கிறது குறை வைக்கல. அப்ப நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு கொஞ்சம் போத் சைட் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற போது இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையோ இல்ல அதுக்கு அப்புறமான குழந்தை பேர் அப்படிங்கிறதோ இது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு நம்மளுடைய எஜுகேஷனையும் சரி, நம்மளுடைய கரியரையும் சரி நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நல்லா கிருபை செய்வாங்க. இப்போ நம்ம இதில் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம என்ன முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதில் என்ன இருக்குன்னா, இப்போ பெண்கள் அதாவது குறிப்பாக தங்கள் குழந்தை பேருக்கு அப்புறம் கல்வி கற்கிறதுக்கு ஒரு பெரிய தடையோ பெரிய சவாலோ இல்லைங்கிறது வந்து உங்களுடைய பதில் மூலம் தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து குடும்பத்தோடைய சப்போர்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமாகுது. கணவனாகட்டும் மற்ற இவங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட்டும் ஆதரவுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதை வந்து அவங்களுக்கு உள்ள புரிதலை ஏற்படுத்துறதுக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கணவர் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த 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 பெண் கல்வி அவசியம். டெஃபினட்டா என்ன அப்படின்னா, குடும்பத்துடைய ஆதரவும் ரொம்ப தேவையா இருக்கு. அதே மாதிரி வந்து குடும்பத்தினுடைய ஊக்கமும் ரொம்ப தேவையாக இருக்கும். பெண்ணு வந்துட்டு இயல்பிலேயே ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கிறது, குழந்தைகளை கவனிக்கிறது, தன்னுடைய வீட்டு விஷயங்களை வந்துட்டு நிர்வாகம் பண்றதுல கவனம் செலுத்தும் போது அந்த ஆர்வமும் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களும் சுத்தி இல்லை அப்படின்னா அவர்களால வெளியே வர முடியாமல் ஆயிடும். ஏன்னா இறைவன் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை. சோ அந்த வாழ்க்கை துணை வந்துட்டு இது மாதிரியான செயல்பாட்டுக்கு உள்ள போகும்போது ஆண்கள் அவசியம் அதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க உங்களுடைய குடும்பத்திலே நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும். ஊரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுடைய மனைவியோ இல்ல வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களையோ நாம தயார்படுத்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், அல்லாஹ் அந்த வரக்கத்தை அவசியம் கொடுப்பான், கட்டாயம் கொடுப்பான். ஏன்னா அது வந்துட்டு அவ்வளவு பெரிய பணி, நபிமார்கள் செய்த பணி. அதனால அந்த கல்வி பணிக்கோ இல்ல இதை சார்ந்த ஆசிரியர் பணிக்கோ இந்த பெண்மணி தயாராகும் போது வீட்டுல இருக்கக்கூடியவங்க அவங்கள வந்துட்டு ஆர்வப்படுத்தக்கூடியவங்களா ஊக்கப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியா பெண்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும். அது சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் விட்டு கொடுத்து போறது, அவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து கவனம் எடுக்கிறது, ஆதரவு கொடுக்கறது, இதெல்லாம் தான் பெண் வந்துட்டு ஒரு ஆண்டம் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன ரெகக்னேஷன், சின்ன சின்ன பாராட்டுக்கள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெண் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டெவலப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்க உங்க முதுகலையில வந்து சைக்காலஜியை வந்து ஒரு துறையாகவும் படிச்சிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு பல பேர் மாணவிகள் பல பேர் சந்திக்கிறனால உங்களுக்கு பல புது அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து மனச்சிதைவு அல்லது மனச்சோர்வு, டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் வந்து தன்னம்பிக்கைங்கிறது வந்து நம்ம அந்த காலத்தில் இருக்கிறவங்களோட இப்போ குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் உண்மையிலேயே தோற்றம் தானா, இல்லை மாணவர்கள்ட்ட தன்னம்பிக்கை அளவு வந்து குறைஞ்சிருக்கா? குறிப்பாக பெண்கள்கிட்ட அந்த மாதிரி குறைஞ்சிருக்க மாதிரி நீங்கள் எதுவும் பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன். பெண்கள் வந்து தன்னம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ், என்ன இருக்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் சின்ன நம்ம வீடுகள் இருக்கிற ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க. அவங்கல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசானவங்க வரைக்கும் ஈஸியா அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றத நம்ம பரவலா பாக்குறோம். அதாவது நம்ம மார்க்கத்தை தெளிவாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு தாங்கி கொள்ள முடியாத எந்த சோகத்தையும் எந்த கஷ்டத்தையும் இறைவன் ஏற்படுத்த மாட்டான். சோ அந்த நமக்கு வரக்கூடிய சில சில பிரச்சனைகள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிடாது. நமக்கு வரக்கூடிய சில டவுன்ஸ், சில சங்கடங்கள், இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆயிடாது. அந்த கிளாரிட்டியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை, இப்போ எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலையும் என்ன இருக்கும், இறைவன் ஒரு பெரிய திறமையை கொடுத்திருப்பான். அப்ப உனக்கு இருக்கக்கூடிய இந்த திறமையை பயன்படுத்தி இந்த மாதிரி நீ உன்னை டெவலப் பண்ணிக்கோ, இந்த நெகட்டிவான விஷயத்த இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்து இப்படி உன்னோட லைஃப் அமைச்சுக்கோ, இப்படி கொண்டு போயிடு. அது ஸ்டடீஸா இருக்கலாம், பர்சனல் இஷ்யூஸா இருக்கலாம், இது எல்லாத்தையும் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, இந்த மாதிரியாக இதை வந்து சமாளிக்க கத்துக்கோங்க அப்படின்றத நம்ம குரான் ஹதீஸோட இல்ல அந்த நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை கூட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது ஈஸியா கேட்ச் பண்ணக்கூடியவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கிறாங்க.
அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா அவர்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்கக்கூடியவங்க அதை வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எனக்கு அது இருக்குதோன்ற நினைப்புக்குள்ள அந்த குழந்தை வந்துடும். அதனால நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, கன்சோலிங் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த ஒரு பெண்ணையும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து மீட்டெடுத்து வரலாம். இன்னும் சொல்ல போனா அதுல வந்து பெரும்பாலான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, டிப்ரெஷனே கிடையாது. நமக்குள்ளே நாம உருவாக்கிக்கிட்டது. நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், நான் பிரச்சனையில இருக்கிறதா ஸ்ட்ரெஸ் சொல்ற மாதிரி ஆகி போச்சு காலம். சோ அதனால அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த தைரியத்தை நிறைய நம்ம வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். நான் சொன்னேன்ல, இயற்கையிலேயே பெண்கள் வந்து நிறைய தன்னம்பிக்கை, தைரியம் உள்ளவர்கள் தான். அவர்களுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் சில சூழல்கள் வந்துட்டு இல்லாமல் ஆக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும்போது அதை கூட இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, அவர்களுக்கான வாழ்வின் பாதைகளை அமைத்துக்கூடிய அந்த வாழ்வு முறைகள், இதுதான் வந்துட்டு அந்த தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும். அதுக்குதான் நம்ம வந்து அவசியம் கல்வி கற்கணும். குழந்தைகளை வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்து கல்வியின் பக்கம் நிறைய திருப்பணும். அவர்களை வந்து இன்னைக்கு நம்ம ஒரு யூஜி லெவலோட நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய யூஜி இருக்கும். ஈவன் 9th 10th மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஹையர் எஜுகேஷன் அளவுக்கு பெண்களை வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன மனச்சோர்வுகளை எல்லாம் பெண்கள் ஈஸியா கடந்து போயிடுவாங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை வந்து நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையில பெண் கல்வி, அதில் இஸ்லாமிய பெண் கல்விங்கிறது வந்து இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிச்சயமாக நம்மளுடைய நேயர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமையும் என்று நம்புகிறோம். உங்களுடைய அந்த மகத்தான கல்வி பணிகள் இன்னும் விரிவடைந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மட்டும் இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசையும் எங்களுடைய துவாவாகவும் வெளிப்படுத்தி கொண்டு இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்தமைக்கு ஒரே ஒரு நன்றி. விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா இப்ப அந்த கல்வியினுடைய விஷயத்த பேசும்போது சஹாபிய பெண்மணிகள் பத்தி தான் நிறைய பேசுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். அதையும் தாண்டி அதற்கு அப்புறமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கூட பெண்கள் தான் கல்வியில அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருந்திருக்காங்க. இப்ப மொராக்காவில் இருக்கக்கூடிய அல்கரவைன் யூனிவர்சிட்டியை, அதாவது உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவியதே ஃபாத்திமா அல் ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய நிர்வாக திறமைக்கு நம்ம முகல் செம்பரர் சொல்லக்கூடிய முகலாய பேரரசருடைய காலகட்டத்துல ராணி நூர்ஜஹான் கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னர் ஜஹாங்கீருடைய மனைவி. அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துட்டு நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய கணவர் இல்லாத காலகட்டத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணி நாட்டை வந்து அவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சஹாபிய பெண்மணிகளோட முடியல, அதுக்கப்புறமும் பெண்கள் வந்துட்டு சிறப்பான முறையில வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களாக, கல்வி சேவை பண்ணக்கூடியவர்களாக. இப்ப பாருங்க, நம்ம இப்ப ரீசெண்டா கூட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான ஒரு ரெமடியை வந்துட்டு ஃபாத்திமா ருக்ஷானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சமூகம் உருவாக்கி வந்திருக்கக்கூடிய கல்வியில இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தான். இந்த டெவலப்மெண்ட் இன்னும் இன்ஷா அல்லாஹ் கல்வி பெருகணும். இந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு அதிகமான அளவுல உருவாகணும். இன்ஷா அல்லாஹ் பெண்களை வந்துட்டு நாம வந்து கல்வி பயணத்தின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்கும். நன்றி. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்யட்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கும் நன்றி பாராட்டி இன்னும் இது போன்ற அதிகமாக உங்களுடைய நேரத்தை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.